Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். விஜயிலேருந்து நான் தொடங்கிடுறேன். அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது தேவையில்லாததுன்னு தான் நான் பார்க்குறேன். அவருக்கு வந்து தொண்டர்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணுமே தவிர காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை அவர் வேணான்னு சொல்லிட்டா. இந்த ஜனநாயகனும் கிட்டத்தட்ட பொங்கலுக்கு உறுதி செய்யப்பட போறாங்களா சார்? இல்ல திட்டமிட்டபடி அந்த மாதத்துல தான் படம் ரிலீஸ் ஆக போகுதா? என்ன இல்லை, ஜனநாயகன் வந்து பொங்கலுக்கு தான் வருது. ஓகே, பராசக்தி அப்படின்றது கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கு சாதகமா ஒரு அமையக்கூடிய ஒரு படமாகவும் இருக்க போகுது. அதுவும் பொங்கலுக்கு விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்றது அப்பதான் நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு எப்படி எதிர்பார்க்கலாம்? இல்லை, அப்படி ஒரு மூவ் ஒன்று முதல்ல நடந்துச்சு. ஓகே, அதில் சிவகார்த்திகேயன் வந்து உறுதியாக நோ நான் வந்து அந்த வேலையை செய்யவே மாட்டேன். இப்போ நீங்கள் துணிவு படத்தை அதிகப்படுத்தி பல தியேட்டர்களில் வாரிசை குறைச்சாங்க. பட்டு அதை வந்து விஜய் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கல. நம்ம படம் ஓடுற தியேட்டரில் நம்ம படத்தை தூக்கிட்டு துணிவை இறக்குறாங்களேங்கிற ஒரு கோபம் இருக்குது. இப்போ அதே வேலையை திரும்ப வந்து ஜனவரி பொங்கலுக்கு பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த கோபம் ஜாஸ்தியாகும். இதில் பலிகடா ஆக போகுது சிவகார்த்திகேயன். அஜித் அவர்களின் புதிய புகைப்படம் ஒன்று அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு மெலிஞ்சிட்டாரு அப்படின்ட்டு அது வந்து அதான் அந்த கார் ஓட்டும் பொழுது இவ்வளவு கிலோ தான் இருக்கணுங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. இன்னொன்று அந்த அந்த காக்பிட்டுக்குள்ள ஈஸியா போயிட்டு வர மாதிரி இருக்கு. திலன் அதிகமா இயக்க வாய்ப்புகள் இருக்கு. மகாராஜா பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாரு. அஜித்தை பொறுத்த அளவுக்கு அவர் வந்து மற்றவர்கள் கதையில் நடிப்பதை விட அவர் பார்த்து வச்ச சில ஆங்கில படங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் தான் அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிற வழக்கம் அவருக்கு எப்பவுமே இருக்கு. ஓகே, ஸோ அதனால அவர் ஏதாவது ஒரு டிவிடி ஒன்று வச்சிருப்பாரு. இப்போ கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு விஷ்ணுவர்தன் வந்திருக்காரு. மேக்சிமம் விஷ்ணுவர்தன் தான் பண்ணுவார். மர்மமா இருக்கக்கூடிய விடாமுயற்சியோட வசூல் என்ன நிலையில இருக்கு? ஏன் அதை பத்தின அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வரல அப்படின்றதுமே கேள்வியா இருந்துகிட்டே இருக்கு. அதுலேருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இப்போ லைக்கா நிறுவனம் சொல்லும்படியான ஒரு வசூல் வந்திருந்தா நிச்சயமா அவங்க சொல்லியிருப்பாங்க. முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்செய்தி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செல்லியை டவுன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அந்தன் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய சினிமா அப்டேட்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சிறப்பாக இருக்கேன். சிறப்பு. விஜயிலேருந்து நான் தொடங்கிடுறேன். அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு எப்படி பார்க்குறீங்க? அரசியல் தலைவராக எப்பயோ மாறிட்டாரு, இன்னும் அதுக்கு அடுத்தபடியே அடுத்த கட்டத்தை தாண்டிட்டார் அப்படின்றத இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாமா சார்? இதுக்கப்புறம் இதுக்குள்ளே இருக்க அரசியல் அப்படி பேசுவோம். ஆனால் இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இந்த பாதுகாப்பு கூட? இல்லை, அது தேவையில்லாததுன்னு தான் நான் பார்க்குறேன். அவருக்கு வந்து தொண்டர்கள் தான் பாதுகாப்பு கொடுக்கணுமே தவிர காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை அவர் வேணான்னு சொல்லிட்டா நல்லாயிருக்கும். இன்னொன்று வந்து எல்லாத்தையும் தாண்டி அது ப்ரைவசி சார்ந்த ஒரு விஷயமாகவும் இருக்குது. இப்போ விஜய் எங்கே போனாலும் ஒரு 4 பேர் கூடவே பின்தொடருவாங்க அப்படின்னா நீங்கள் எந்த விஷயமே பண்ண முடியாது. இப்போ அவரை கண்காணிப்பதற்காக செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடுன்னு கூட நான் அதை பார்க்குறேன். இன்னொன்று, இப்போ அவர் நினச்சா யாரை வேணாலும் சந்திக்கலாம், எங்கே வேணாலும் போகலாம், அல்லது அவரை தேடி யார் வேணாலும் வரலாம். இதெல்லாம் நடக்குது. பட் திடீர்னு வந்து நம்மளை சுற்றி எப்போவுமே ஒரு 4 பேர் கண்காணிச்சிட்டே இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் எந்த வேலையை எப்படி கரெக்டாக செய்ய முடியும்? இன்னொன்று, ரகசியமாக செய்ய வேண்டிய வேலைகள்லாம் நிறைய இருக்குது. இப்போ ஒரு கூட்டணி பேசுகிறாருன்னு வைங்களேன். இப்போ அதிமுகவிலேருந்து ஒரு தூதர் வர்றாரு, இவர் இங்கேருந்து ஒருத்தர் அனுப்புகிறாரு அப்படின்னா ஏதோ ஒன்று எங்கேயோ ஸ்மெல் பண்ணி அதையும் வந்து வெளியில் விடுறாங்க, அதை கொலாப்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எல்லாத்துக்குமே இது ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து அவர் தவிர்ப்பது நல்லது. இன்னொன்று, அவர் வந்து எப்போவுமே சாத்வீகமாக பேசுகிறவர், ஸ்மூத்தாக தான் பேசுகிறாரே தவிர ரொம்ப ஆக்ரோஷமாக அருவருப்பாக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசலை. ஸோ அப்படி பேசுகிறவருக்கு தான் உயிர் அச்சுறுத்தல் வரும். நீங்கள் அப்படி எதுவுமே பேசலையே. அவர் எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியாருங்கிறாரு, அம்பேத்கரை போட்டுறாரு, அப்புறம் நிறைய பேர் அவர் தலைவர்கள் சிலையெல்லாம் அங்கேயே வச்சு அது வந்து ஏதோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்கிறத இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக நிரூபிக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளேயே சிலைகளை வச்சு ஆஃபீஸில் அங்கங்கே மாலையை போட்டுட்ருக்காரு. அவரால் எந்த பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது. சரி, அப்படி இருக்கும்போது அவருக்கு எதுக்கு தேவையில்லாமல் அவங்களே தானாக முன் வந்து ஒரு பாதுகாப்பை கொடுக்குறாங்கன்னு நமக்கு புரியல. அதான் இந்த எதிர்க்கட்சி தலைவர்களையும் எதிர்க்கட்சிகளையும் மோசமாக விமர்சிக்கிற போக்கு உள்ளவங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கலாம். அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா இப்போ எதிர்க்கட்சிக்காரங்க கோவப்படுவாங்க, ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்னு. சும்மா ஸ்பேஸில் ஒரு 4 பேர் உட்காந்து அவர் மேலே முட்டையை வீசுவோன்னு சொன்னதுக்கு அதை ஒரு சீரியஸாக எடுத்துக்கிட்டு இவங்க பாதுகாப்பு கொடுக்குறதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. அதை அவர் மறுத்து இருக்கணும்.
இவ்வளவு நாள் அமைதியாக இருக்கிறதே எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஓகே, இதில் எங்கே பார்க்கப்படுது அப்படின்னா, இப்போ யார் அவங்க அதை அனுமதி கொடுக்க முடியும், எப்படி அதை வகைப்படுத்த முடியும் அப்படின்னு விஷயம் இருக்குது. அங்கிருந்து அனுப்பப்பட்ட ஸ்பையாக நிறைய பேர் பார்த்தாலுமே கூட இவர் அதுக்கு அனுமதிக்கிறாரோ இல்லை அங்கே தான் போய் இவர் இணைய போகிறாரோ, இந்த மாதிரியான விஷயங்கள் வருங்காலத்தில் நம்ம எதிர்பார்க்கலாமோ அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் அதை உட்காந்து நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா, இதெல்லாம் அது அப்படி யோசிக்கவே கூடாது. ஏன்னா இப்போ ஒரு மத்திய அரசு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்னா உடனே அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருவாங்களா என்ன? அவருடைய முதல் எதிரியை அவங்க தான் சொல்கிறாரு. அவர் என்னுடைய முதல் எதிரியை ஒன்றிய அரசு தான் சொல்கிறாரு, அவர் பிஜேபி தான் சொல்கிறாரு. அப்புறம் அதை தாண்டி வேறு என்ன வேணும்? இன்னொன்று இங்கே தமிழ்நாட்டினுடைய பல்ஸ் என்னங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும். யாரெல்லாம் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்காங்களோ அவங்கள முற்றிலும் புறக்கணிக்கிற மனநிலையில் தான் மக்கள் இருக்காங்க. அது விஜயா இருந்தாலும் சரி, சீமானா இருந்தாலும் சரி. ஆனால் ஏன் வந்து இப்படி ஒரு முடிவை நாம் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கும் தெரியும். அப்போ அதை வந்து நிச்சயமாக அந்த எந்த காலத்துலேயும் அவர் செய்ய மாட்டார். ஸோ அதனால் இவங்க தானாக முன் வந்து கொடுக்குற இந்த பாதுகாப்புங்கிறது அவரை கண்காணிப்பதற்கான ஒரு வேலையாக இருக்கும். அவ்வளோதான், அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். இந்த ஜனநாயகனும் கிட்டத்தட்ட பொங்கலுக்கு உறுதி செய்யப்பட போகிறாங்களா சார், இல்லை திட்டமிட்டபடி அந்த மாதத்தில் தான் படம் ரிலீஸ் ஆக போகுதா என்ன? இல்லை, ஜனநாயகன் வந்து பொங்கலுக்கு தான் வருது. ஓகே, ஆமாம், அது வந்து 2026 பொங்கல் தான். அதோட யார் மோதுறாங்க அல்லது யார் மோதாமல் போகிறாங்களா என்னங்கிறதுல அந்த காலகட்டத்தில் தெரிய வேண்டிய விஷயம். இப்போதைக்கு அது வந்து ஜனவரி பொங்கல் தான். ஓகே, அது யார் எந்த படம் நீங்கள் சொன்ன மாதிரி அதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இருந்தாலும் பராசக்தியை வந்து அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. இப்போ இருந்தே அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. பராசக்தி அப்படின்றது கிட்டத்தட்ட ஆளுங்கட்சிக்கு சாதகமாக ஒரு அமையக்கூடிய ஒரு படமாகவும் இருக்க போகுது. அதுவும் பொங்கலுக்கு விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையான்றது அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு எப்படி எதிர்பார்க்கலாம்? இல்லை, அப்படி ஒரு ஒன்று முதல்ல நடந்துச்சு. ஓகே, அதில் சிவகார்த்திகேயன் வந்து உறுதியாக நோ நான் வந்து அந்த வேலையை செய்யவே மாட்டேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஏன்னா இப்போ விஜய் ரசிகர்களை பகச்சிக்கிறதுக்கு அவர் விரும்ப மாட்டார். இன்னொன்று அவர் ரொம்ப மதிக்கிறார் விஜயை. படம் தானே, ஒரு பிஸ்னஸ் தானே, 2 படங்களும் ஒரே நேரத்தில் வர்றதை எப்படி நீங்கள் தவறாக பார்க்க முடியுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் ஆரோக்கியமான வாதமாக இருந்தால் கூட, விஜய் வருகிற நேரத்தில் சிவகார்த்திகேயனை இந்த நிறுவனம் இறக்கிறது. இப்போ நாளைக்கு அந்த படத்தை ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, சிவகார்த்திகேயன் படத்தை. அப்போ ரெட் ஜெயின் நிறுவனம் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுது, அதுவும் விஜய் படம் வருகிற நாளில் ரிலீஸ் பண்ணுதுன்னா நிச்சயமாக அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு இனிமிட்டி உருவாகும். ஓகே, இப்போ விஜயே வந்து ஏன் அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா, அரசியல் கட்சிகள் தொடர்ந்து அவருக்கு கொடுத்த இடையூறின் காரணமாக தான் வர்றாரு. அவர் என்னை தொடர்ந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நானே அந்த அதிகாரத்துக்கு வர்றேங்கிறது தான் அவருடைய முதல் எரிச்சலாக இருந்துச்சு. அதுக்காக தான் அவர் அங்கே வந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த படத்துக்கும் இப்போ வாரிசும் துணிவும் வரும்பொழுது துணிவை வந்து ரெட் ஜெயின் பண்ணுச்சு. அப்போ வாரிசு கொஞ்சம் டவுனில் இருந்த நேரத்தில், ஏன்னா இப்போ வந்தோடனே அதோடைய விமர்சனங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா துணிவு தான் மேலோங்கி இருந்துச்சு. துணிவு தான் நல்லா இருக்குது, வாரிசு டிவி சீரியல் மாதிரி இருக்குன்னு தான் எல்லாருமே சொன்னாங்க. அது வந்து கூட்டத்தில் எதிரொலிச்சுது, ரசிகர்கள் மத்தியில் எதிரொலிச்சு கூட்டம் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் பொழுது துணிவு படத்தை அதிகப்படுத்தி பல தியேட்டர்களில் வாரிசை குறைச்சாங்க. பட்டு அதை வந்து விஜய் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கல. நம்ம படம் ஓடுற தியேட்டரில் நம்ம படத்தை தூக்கிட்டு துணிவை இறக்குறாங்களேங்கிற ஒரு கோபம் அவருக்கு இருந்துச்சு. ஸோ அதன் காரணமாகவும் அவர் அரசியலுக்கு ரொம்ப ஸ்பீடாக வந்தார். இப்போ அதே வேலையை திரும்ப வந்து ஜனவரி பொங்கலுக்கு பண்ணுறாங்கன்னு வைங்களேன். அப்போ இன்னும் கொஞ்சம் அந்த கோபம் ஜாஸ்தியாகும். இதில் பலிகடா ஆக போகுது சிவகார்த்திகேயன். இவங்க 2 பேரும் மோதுறாங்க. அது அரசியல் ரீதியாக இருக்கலாம், அல்லது வசூல் மழையை நான் தான் எடுக்கணும்னு நினச்சி இறங்கலாம், அது ஏதோ ஒன்று. ஆனால் தேவையில்லாமல் பாதிக்கப்பட போகிறது சிவகார்த்திகேயன் தானே. அப்போ அவர் என்ன பண்ணுவார், நோ நான் இதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டேன், வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்லுவார்ல. ஸோ அதுதான் இதில் நடந்திருக்கு. இப்போ கொஞ்சம் ப்ரீபோன் பண்ணி தீபாவளிக்கு வந்துடுறாங்க. இந்த வருஷம் தீபாவளிக்கே வந்துடுறாங்க. பராசக்தி தீபாவளிக்கே வராங்க. பொங்கல் அப்படின்னா அதிகமாக நம்ம அஜித் அவர்கள் தான் சார் அங்கே இடத்துல இடம் போட்டு வச்சிருப்பாரு. கண்டிப்பாக பொறுத்து நிறைய விஷயங்கள் பார்ப்போம். அஜித் அவர்களின் புதிய புகைப்படம் ஒன்று அது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ மெலிஞ்சிட்டாரு அப்படின்ற ஒரு நெட்டிசன்களாம் அவங்க அஜித் ரசிகர்கள் ஒரு பக்கம் கொண்டாடினாலும் சிலவையான விமர்சனமும் அந்த புகைப்படத்துக்கு வந்துகிட்டே இருக்கு. எப்படி சார் எடுத்துக்கிறீங்க? அது வந்து அதான் அந்த கார் ஓட்டும் பொழுது இவ்வளவு கிலோ தான் இருக்கணுங்கிறது ஒரு கணக்கு இருக்குது. இன்னொன்று அந்த அந்த காக்பிட்டுக்குள்ளே ஈஸியாக போயிட்டு வரா மாதிரி இருக்கணும். இப்போ அவர் ஓட்டுறாரு, அந்த ஓட்டிக்கிட்டு இருக்கும்போதே அவர் இறங்கிட்டு இன்னொருத்தரை மாற்றணும். அதில் ஆகிற சில நிமிஷங்கள் கூட அது வந்து வேஸ்ட்டாக போயிடும். அந்த நேரத்தில் இவ்வளோ ஸ்பீடை நம்ம கடந்திருக்கலான்னு ஒன்று இருக்குது. ஸோ அதனால் அந்த டக்குன்னு உள்ளே போயிட்டு வர்றதுக்கான ஒரு உடல் வாகு வேணும்னா நீங்கள் இவ்வளோ வெயிட்டை குறைச்சி தான் ஆகணும். ஸோ அதனால தான் அவர் குறைச்சிருக்காரு. அவருடைய 64வது படம் என்னதான் ரேஸை முடிச்சுட்டு நான் படத்துக்கு வரேன்னு சொல்லியிருந்தாலுமே கூட நித்திலன் அதிகமாக இயக்க வாய்ப்புகள் இருக்குது. மகாராஜா பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாரு. அவர் தான் அடுத்த படத்தை இயக்க போகிறாரு. கதையெல்லாம் சொல்லி ஓகே பண்ணியிருக்காங்க. நடந்திருக்குங்களா சார்? நடக்க எவ்வளோ வாய்ப்புகள்? இல்லை, ஏதோ ஒரு லைன் ஒன்று சொல்லி அவருக்கு பிடிச்சதா ஒரு தகவல் ஒன்று இருக்குது. ஓகே. இன்னொன்று அஜித்தை பொறுத்த அளவுக்கு அவர் வந்து
மற்றவர்கள் கதையில் நடிப்பதை விட அவர் பார்த்து வச்ச சில ஆங்கில படங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் தான் அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிற வழக்கம் அவருக்கு எப்போவுமே இருக்குது. ஓகே. ஸோ அதனால் அவர் ஏதாவது ஒரு டிவிடி ஒன்று வச்சுருப்பார், நிச்சயமாக வர்ற இயக்குனர்கள்ட்ட கொடுத்து இதை நீங்கள் பண்ணுங்களேன் அப்படிம்பார். ஸோ அதை ஒட்டி தான் படங்கள் பண்ணுவாங்க. இப்போ கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு விஷ்ணுவர்தன் வந்திருக்கார். மேக்ஸிமம் விஷ்ணுவர்தன் தான் பண்ணுவார் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு உள்ள தகவல். அந்த படத்தை வந்து ரெட் ஜெயின் தயாரிக்கிறதா ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ இதற்கு அப்புறம் தான் இந்த லிஸ்ட்லலாம் இவங்கெல்லாம் வராங்க. எச் வினோத் வராரு, இவர் நித்திலன் வராரு, சிறுத்தை சிவாவுக்கும் ஒரு இடம் போட்டு வச்சுருக்காரு. ஓகே. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு இம்மீடியட்டாக யாருன்னா விஷ்ணுவர்தன் தான். மர்மமாக இருக்கக்கூடிய விடாமுயற்சியோட வசூல் என்ன நிலையில் இருக்குது, ஏன் அதை பற்றின அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு வரல அப்படின்றதுமே கேள்வியாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இப்போ லைக்கா நிறுவனம் சொல்லும்படியான ஒரு வசூல் வந்திருந்தால் நிச்சயமாக அவங்க சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்ல முடியாத சூழலில் இருக்காங்க. அதுதான் அந்த படத்தின் நம்ம நல்லா பார்க்குறோம். எல்லா இடங்கள்லையுமே அந்த படம் வந்து பெரிய அளவு தோல்வி சந்திச்சிருக்கு. பட்டு சில பேர் சில சேனல்களில் உட்காந்து இது பயங்கரமாக வசூல் 100 கோடி 200 கோடி ஆச்சா போச்சான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் வந்து ரொம்ப முக்கியமான ஒருத்தர்கிட்ட பேசினேன். அவர் வந்து என்னென்னா இதில் ரெட் ஜெயின் நிறுவனம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால பல பேர் வெளிப்படையாக பேசுகிறதுக்கு தயங்குறாங்க. இன்னொன்று வந்து இப்போ ரெட் ஜெயின் நிறுவனம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு பெரிய அளவு அடிபட்டிருக்கு. பல தியேட்டருக்காரங்க வந்து கொடுத்த அட்வான்ஸு திரும்ப வாங்க முடியுமாங்கிற கவலையில் இருக்காங்க. அப்போ அவங்க ரெட் ஜெயின் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு சார் உங்களுக்கு இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லும்பொழுது பின்னாலேயே நாங்கள் வந்து நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் ரிலீஸ் பண்ண போகிறோம், அந்த படத்தில் நம்ம நேர் பண்ணிக்கலாம் இந்த கணக்கை, அதனால் நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்ட்டாங்க. அதனால் பல பேர் வெளியிலேயே சொல்லலை. நான் இந்த திரையரங்கம் சார்ந்த ஒரு முக்கியமான ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் பயங்கரமாக சிரித்தார். எதை பார்த்து அப்படின்னா, இப்போ இந்த சேனலில் உட்காந்து இத்தனை கோடி வசூல் 600 கோடி வசூல் 700 கோடி வசூல்னு பேசிகிட்டு இருக்காங்கல்ல, இவங்களை பற்றி எல்லாம் வந்து ஒரு பயங்கரமாக சிரித்தார். என்ன நோக்கத்தில் இவங்க பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியல சார். உள்ளபடியே வந்து நாங்கள் பயங்கர திகைப்புக்கு ஆளாக இருக்கோம். ஆனாலும் நம்ம அந்த நிறுவனத்தை தொடர்பு கொள்ளும்பொழுது நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க சார், நாங்கள் வந்து அந்த லாஸை உங்களுக்கு சரி பண்ணிடுறோம், அடுத்து வர்ற படத்தில் சரி பண்ணிக்கலாம், நீங்கள் ஒன்றும் பெருசாக டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் யாருமே பேசாமல் அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் உண்மை. என்னென்னா அஜித் படம் நல்லா ஓடிச்சு அப்படின்னா எல்லாருக்கும் சந்தோஷம்தான். அதை வந்து நம்ம ஓடக்கூடாதுன்னு நம்ம நினைக்க போகிறதில்ல. இன்னொன்று இண்டஸ்ட்ரி வந்து அடுக்கடுக்கான தோல்விகளால் தோண்டு போய் தான் இருக்குது. அப்போ அஜித் மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரு தமிழ் சினிமாவே நினச்சா அவர் வந்து ஒரு கமர்ஷியல் படத்தை பண்ணார்னா அப்படி தூக்கி நிறுத்திட முடியும். இந்த படம் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ஆட்டோமேட்டிக்காக விழுந்துருச்சு, 2வது நாளே விழுந்துருச்சு. அது திரும்ப வந்து அது மேலே ஏறவே இல்லை. இதுதான் உண்மை. இப்போ அந்த லைக்கா நிறுவனம் படுத்துயரத்துக்கு ஆளாயிருக்கு. இப்போ அவங்க இதுலேருந்து எப்படி மீள்றதுன்னே தெரியாமல் பெரிய திகைப்போட உட்காந்துருக்காங்க. இதுதான் ஆக்சுவலாக நடக்கிறது. இப்போ இன்றைக்கெல்லாம் தமிழ்குமரன் கிளம்பி லண்டன் போயிருக்கார். இங்கே இருக்கிற நிலவரத்தெல்லாம் எடுத்து சொல்லி கண்ணீர் கம்பளையுமா வர்றதுக்காக போயிருக்காரா என்னன்னு தெரியல, ஒரு கிளம்பி அங்கே போயிருக்காரு. அப்படி இருக்குது சூழல். ஆனால் இது புரியாமல் பல பேர் வெளியில் உட்காந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. பட் இதுலேருந்து மீண்டு வரணும் இண்டஸ்ட்ரி. இதே அஜித் வந்து குட் பேட் அக்லியில் பிரமாதமான ஒரு வசூலை கொடுப்பாருன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஏன்னா அது வந்து முழுக்க முழுக்க கமர்ஷியல் படமாக இருக்கும். அவ்வளோ பெரிய ஸ்டார் வந்து கமர்ஷியல் படம் தாங்க பண்ணணும். உங்கள்கிட்ட இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? பெரிய திருமண விருந்து நம்ம வீட்டில் வந்து கல்யாணத்துக்கு எல்லாரையும் வர வச்சு ஆளுக்கு ஒரு ஒரு கையில் ஒரு லட்டை கொடுத்து கிளம்புங்கன்னா எப்படி இருக்கும்? வர்றவங்க எதுக்கு வராங்க? கல்யாணத்தை பார்த்துட்டு நல்லா ருசியாக ஒரு விருந்து சாப்பிட்டு போகலான்னு தானே வருவாங்க. நீங்கள் விருந்தைத்தானே கொடுக்கணும். சும்மா ஒரு ஸ்பூனில் எதையோ ஒன்று எடுத்து கொடுத்து போங்கங்கிறத ஏற்றுக்க முடியாதுல்ல. ஸோ அதுதான் இப்போ அடுத்து வர்ற குட் பேட் அக்லி வந்து பெரிய விருந்தாக இருக்கும் ரசிகர்களுக்கு. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஒரு கமர்ஷியலாக படம் பண்ணுறவர். பட் இந்த படத்தினுடைய உண்மையை சகிச்சுட்டு தான் ஆகணும். ஓகே சார், டபுள் டிஜிட்டா ட்ரிபிள் டிஜிட்டா அப்படின்ற ஒரு கேள்வி தான் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா ட்ரிபிள் டிஜிட்டில் பெரிய எண்ணிக்கையில் நாங்கள் பார்க்குறோம். ட்ரிபிள் டிஜிட் கலெக்ட் பண்ணி இல்லைங்க. இப்போ நீங்கள் வேர்ல்டு வைடு நீங்கள் இந்த படம் ஓடலை. ஓகே, தமிழில் ஓடலை, ஹிந்தியில் ஓடலை, தெலுங்கில் ஓடலை, கன்னடத்தில் ஓடலை, மலையாளத்தில் ஓடலை, எஃப்எம்எஸில் ஓடலை. அப்புறம் எங்கேருந்து நீங்கள் சொல்கிற கலெக்ஷன் வரும்? ஓகே, இது எங்கே காப்பாற்றுச்சு அப்படின்னா ஓடிடி நிறுவனம் ஏற்கனவே இந்த படத்தை பெரும் விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதுதான் வந்து இவங்களுக்கு ஓரளவுக்கு மூச்சு விட வச்சுருக்கே தவிர அதுவும் இங்கே பிஸ்னஸ் ஆகாமல் இருந்திருந்ததுன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இதுதான் உண்மை. ஆமாம், லைக்காக்கு இந்த படமும் சர்க்கிளான ஒரு படமாக தான் அமைஞ்சது. ஆமாம் ஆமாம். ஓகே, அடுத்த படத்தோட இயக்குனர் பேசிட்டு இருந்தோம். நீங்கள் சொன்ன மாதிரி விஷ்ணுவர்தனா இருக்கட்டும், நித்திலனா இருக்கட்டும், இவ்வளோ பேர் இருந்தாலும் இந்த தெலுங்கு படத்தோட இயக்குனர்களும் அதில் அந்த வரிசையில் ஏதாவது இருக்காங்களா சார்? இல்லை தெலுங்கு கன்னடா இந்த மாதிரியான இயக்குனர்கள்? இல்லை, அப்படி யாருமே இல்லை. இப்போ அஜித்தை பொறுத்தளவுக்கு என்னென்னா
அவர் வந்து நிறைய படங்கள் பார்க்கறதில்ல. யார் இங்கே டாப்பில் இருக்காங்கங்கிறதெல்லாம் அவருக்கு அதில் பெருசாக அவர் அதை கேர் பண்ணிக்கிறது இல்லை. எல்லாமே அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா தான் வந்து பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்குது, இந்த படம் நல்லா இருக்குது, இவர்கிட்ட நீங்கள் கதை கேட்கலான்னு சஜஸ்ட் பண்ணுறாரு. ஓகே. அப்போ அவர் வந்து இங்கே இருக்கிற இயக்குனர்களை தான் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. அதில் தான் வந்து விஷ்ணுவர்த்தன்லாம் நேரடி தொடர்பில் இருக்காங்க அஜித்துக்கு. அவர் சுரேஷ் சந்திரா மூலமாக போக வேண்டிய அவசியம் இல்லை. பட் நித்திலன் மாதிரி இயக்குனர்கள் இவர் மூலமாக தான் போகிறாங்க. இப்போ இந்த மாதிரி மகாராஜான்னு ஒரு படம் வந்திருக்கு, இது பெரிய ஹிட்டாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு அஜித்திட்ட சொல்லும்போது அப்படியா பேச சொல்லுங்களேன் ஃபோன்லன்னு அப்படி தான் பேசியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அவர் இன்னும் நேரில் சந்தித்து கதையை முழுசாக சொல்லி அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஃபோனில் ஒரு லைன் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, அதை டெவலப் பண்ண சொல்லுங்கன்னு இருக்காரு, அவ்வளோதான். பிரசாந்த் நீல் இந்த மாதிரி எந்த இல்லை அதெல்லாம் இப்போ நீண்ட கால கதைங்க. இங்கே நான் தான் உங்கள் சேனல்லே உட்காந்து 2-3 தடவை சொல்லிட்டேன், இதெல்லாம் அளந்து விடப்படுகிற கதைகள்னு சொல்லிட்டு. பிரசாந்த் நீல்லாம் வரவே இல்லை, இந்த ஏரியா பக்கமே வரலை, இவங்களா சும்மா எடுத்து விடுறது. சரி, இதெல்லாம் இருந்தாலும் இந்த அமரன் 100வது விழா நடந்திருக்கு. கமல் சார் ஹாப்பியா சார்? ஒரு ஃப்ரேம் பார்க்கும்பொழுது கமல் இருப்பார், பக்கத்தில் சிவகார்த்திகேயன். என்ன சொல்ல வருது அந்த ஃப்ரேம் அப்படின்றதால நேற்றுலேருந்து ஒரு வாதமாகவே போயிட்டு இருக்கு. அமரனோட சக்ஸஸ் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அமரன் வந்து உண்மையான சக்ஸஸ் தானே. ஏன்னா அந்த படம் வந்து கிராமம் வரைக்கும் போயிருக்கு. அந்த படம் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட படங்கள் எப்போவாவது தான் தமிழ் சினிமாவில் வரும். ஒரு படம் ஓடும், ஏன் ஓடுது எதுக்கு ஓடுதுன்னு தெரியாது. இப்போ மகாராஜெல்லாம் ஓடிச்சு, ஒரு பெரிய என்டர்டெய்னிங் படம், அது நல்லா கலகலன்னு உட்காந்து சிரிச்சுட்டு வரலாங்கிற ஒரே காரணத்துக்காக போனாங்க. பட் அமரன் வந்து சென்டிமெண்ட்டான படம், ட்ராஜடி எண்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தும் அந்த படத்தை வந்து ஓட வச்சாங்கன்னா அப்போ அந்த படம் வந்து உணர்வு ரீதியாக அவங்களோட கனெக்ட் ஆனது தான். ஸோ அப்படிப்பட்ட படங்கள் எப்போவாவது தான் வரும். ஸோ அப்படி வந்த படம் தான் அமரன். இந்த படத்தை தயாரித்த வகையில் கமலுக்கும் பெருமை தான். அவர் எங்கேயுமே வந்து இந்த மாதிரி படங்களை பேசிக்கலாக விரும்புகிறவர். அவர் பெரிய நாட்டுப்பற்று கொண்ட படங்களை எடுப்பார். குருதி புனல் மாதிரி படங்கள்லாம் வந்திருக்கு, ரொம்ப ரிஸ்க்கான படங்கள்லாம் அவர் எடுப்பார். பட் இந்த படம் இது வந்து மதில் மேல் பூனை மாதிரி தான் இருந்தது. ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த படத்தின் மீது அவங்களுக்கே வந்து ஓடும், ஆனால் ஒரே அடியாக ஓடுங்கிற நம்பிக்கையெல்லாம் இல்லை. ஆனால் அவங்க நம்பிக்கையெல்லாம் தகர்த்துட்டு அது பயங்கரமாக ஓடிச்சு. அதில் கமலுக்கு வந்து நிஜமாகவே ரொம்ப மகிழ்ச்சி. அந்த உற்சாகம் தான் அவர்கிட்ட தெரிஞ்சது. இன்னொன்று, நீங்கள் உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஏஜ் ஆகுதில்லை. நீங்கள் என்ன இருந்தாலும் எத்தனை வருஷமாக நம்ம வந்து கமலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இங்கே. அப்போ அந்த உடல் ரீதியான தளர்வுங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஸோ அதுதான் அந்த ஃபோட்டோவில் ஒரு புறம் மகிழ்ச்சி, ஒரு புறம் உடல் ரீதியான ஒரு சின்ன தளர்வு, இது ரெண்டையும் பார்த்தோம். அமரனோட வெற்றி, பராசக்தியோட படப்பிடிப்பு, இந்த பக்கம் நாளைக்கு ஏஆர் முருகதாஸோட படத்துலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட், ரொம்ப பிஸியாக தான் இருந்துகிட்டு இருக்காரு சிவகார்த்திகேயன் அவர்கள். இந்த சிங்க பாதை என்ன நடக்க போகுது, அதுதான் வரப்போகுதா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆயிருக்கு. அப்படி தான் வந்து சொல்லப்படுது. சரி, பட் அதுதான் தலைப்பான்னு தெரியல, நாளைக்கு சொல்லும்போது தான் தெரியும். பட் நீண்ட காலமாக அதுதாங்கிற மாதிரி ஒரு பேச்சு ஒன்று இங்கே போயிட்டுருக்கு. அது இருந்தால் நல்லா தானே இருக்கும். இல்லை, சிவகார்த்திகேயன் போகிற ஸ்பீடுக்கும் அவர் எடுத்துக்கிற படங்களுக்கும் இப்போ இந்த சிங்கப்பாதைங்கிற தலைப்பு ரொம்ப சிறப்பாக தானே இருக்குது. அந்த டிராவல் எப்படி சார், அதுதான் நான் கேட்கலான்னு வந்தேன். எப்படி சார் பார்க்குறீங்க? ஒரு பக்கம் ஏஆர் முருகதாஸ், இந்த பக்கம் சிவகார்த்திகேயன் அவர்கள், இந்த மாதிரி அமரனோட செலிப்ரேஷன், இது ஒரு பக்கம் வேகமாகவும் போய்கிட்டு இருக்கு. எல்லாருமே கேட்குற மாதிரி அந்த அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டுட்டாரா சிவகார்த்திகேயன் அவர்கள்? அந்த ரெமோலாம் பேசும் பொழுது எனக்கு அவ்வளோ தடைகள் இருக்குது, அவ்வளோ பேர் எதிரிகள் இருக்காங்க அப்படிலாம் சொன்னார். அதுலலாம் மீண்டு வந்துட்டாரா? அதெல்லாம் மீண்டு வந்துட்டார். அவர் பெரும் கடன்லேருந்தே மீண்டு வந்துட்டார். கிட்டத்தட்ட 90 கோடி ரூபா கடன் வச்சுருந்தவர் அவரே அவருடைய சம்பளத்திலேருந்து எடுத்து கொடுத்து ஒரு வழியாக அதுலேருந்து மீண்டு வெளியில் வந்துட்டார். இனி அவருக்கு கவலையே கிடையாது. ஏன்னா நான் பண்ணுற படங்கள் எல்லாமே நல்ல படங்கள், நல்ல நிறுவனங்கள். இப்போ அவர் சொந்த படம் எடுக்கும்பொழுது தான் அவர் கையிலேருந்து பணம் கொடுக்க வேண்டிய சூழல் வருது. இப்போ எல்லாமே நல்ல நல்ல நிறுவனங்களுக்கு படம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருடைய லைனப்பே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் வந்து அவரை இனிமே இதுவே கிடையாது, ஸ்பீட் பிரேக்கரே கிடையாது, போயிட்டே இருக்க வேண்டியது தான். அப்படி ஒரு லைன் எடுத்துட்டார் அவர் சொன்னவர்கிட்ட இருந்து அதை காப்பாற்றிச்சு சார். இந்த பக்கம் இன்னொருத்தர் அந்த டைலாக சொல்லியிருக்காங்க, அதுதான் எல்லாருக்கும் என்ன நடக்குது தமிழ் சினிமாவில், என்ன பாலிடிக்ஸ், என்ன யார் அரசியல் பண்ணுறா, யார் இவர் வளர்ச்சியை தடுக்கிறாங்கன்னு பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் அவர் சொன்னதுமே இப்போ அதிகமாக வைரல் ஆகிட்டே இருக்கு. என்ன நடக்குது, அவருக்கு என்ன சார் தடைகள்? எனக்கு தெரிஞ்ச அவருக்கு ஒரு தடையுமே இல்லைங்க. அவரை வந்து யாருமே தவறாக பேசுனதான் எனக்கு தெரியல. சரி, இன்னொன்று மீடியாக்கள்லாம் அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு எளிய குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்து இவ்வளோ பெரிய வெற்றியை அடைவது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அவருடைய அறிவு, ஒரு பக்கம் உழைப்பு, இது எல்லாமே சேர்ந்து அவர் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்கு. நிச்சயமாக இவரை போன்ற அறிமுகமானவர்கள் பெரிய வெற்றி அடையணும் அப்படிங்கிறது தான் எல்லாருமே பேசுகிறது. எனக்கு தெரிஞ்ச அவர் சொன்ன பிறகு எங்கேயாவது மீடியாக்களில் ஏதாவது அவரை பற்றி தவறாக பேசியிருக்காங்களா, அல்லது திரையுலகத்தை சார்ந்தவங்க யாராவது தவறாக பேசியிருக்காங்களா, நானும் தேடி கீடி பார்த்துட்டேன், சில பேர்கிட்ட விசாரிச்சும் பார்த்துட்டேன்.
அப்படி எதுவுமே இல்லை. ஆனால் ஏன் அவர் அப்படி சொன்னார்னு நமக்கு தெரியல. ஒருவேளை மக்கள்கிட்ட நம்ம வந்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணணும்னு நினச்சி பேசுனாரான்னு எனக்கு தெரியல. அதுக்கு அவசியம் இல்லை. அவர் வேலையை அவர் கரெக்டாக பார்த்தாலே போதும். அவரை ஒரு உயரத்தில் வைக்கிறதுக்கு எல்லாருமே தயாராக இருக்காங்க. ஓகே. ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டே இருந்தாலுமே கூட அவர் சொன்ன விஷயங்கள் என்ன மெதிச்சவங்களுக்குலாம் நன்றின்னு ஒரு வார்த்தை சொன்னார். ஹீரோயின்ஸில் என் கூட நடிக்க தயங்குனாங்க அப்படின்றாரு. இல்லைங்க, அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்களே நாளைக்கு திடீர்னு ஒரு படம் எடுக்கிறீங்க. சரிங்க சார். பிரமாதமான படமாக கூட இருக்கட்டும். சரி. நீங்கள் போய் ஒரு நடிகைகிட்ட, யாரோ ஒரு முக்கியமான நடிகைன்னே வச்சுங்களேன், ராஷ்மிகா மந்தனான்னே வச்சுக்கோங்க, நான் வந்து முரளிங்க, இப்போ தாங்க ஒரு படம் பண்ணுறேன், என் படத்தில் நீங்கள் நடிங்கன்னு கேட்டால் நடிச்சுருவாங்களா? வாய்ப்பே இல்லை. உங்கள் படம் வெளியில் வந்து நீங்கள் ஆகா இவ்வளோ பேர்பட்ட படத்தையே நான் விட்டுட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு நினைக்கும் போது தான் ஃபீல் ஆகும். அப்போ அதை தவறுன்னு எப்படி போய் சொல்லுவீங்க? எல்லாருக்கும் அவங்கவுங்க கேரியரை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணுங்கிற ஒரு கணக்கு இருக்குல்ல. இப்போ நான் வந்து என்னுடைய இடத்த விட்டுட்டு நான் கீழே இறங்கி போய் ஒருத்தரோட ஜோடியாக நடித்தா நாளைக்கு பெரிய ஹீரோக்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்கன்னு நடிகைகள் நினைக்கிறாங்க. இது எப்படி நம்ம தவறுன்னு சொல்ல முடியும்? சாதாரண ஒரு நடிகை நல்லா தான் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு வடிவேலோட ஒரே ஒரு டான்ஸுங்க நிறைய பணம் தரோன்னாங்க, ஆசைப்பட்டு போனாங்க, அதோட முடிச்சு விட்டாங்க. இல்லை, வடிவேல் கூட ஆடின புண்ணியா, இது எதுக்கு நம்ம ஹீரோவை போடணுட்டாங்க. ஸோ இது வந்து சினிமாவில் நடக்கும். அப்போ பிரதீப் ரங்கநாதனோட ஒரு நடிகை நடிப்பதற்கு தயங்குறாங்கன்னா அதுதான் யதார்த்தம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தானே சினிமா. ஓகே. அதை வந்து வருத்தப்பட்டு பேசுறதுல என்ன இருக்கு? பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் ரிலீஸ் ஆகி அதோட எதிர்பார்த்த கலெக்ஷன் வரல. ஆனால் டிராகன் படத்தோட ப்ரொடியூசர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க படம் எங்களுக்கு இப்பயே லாபம் அப்படின்னு. எப்படி சார் எடுத்துக்கிறது? சின்ன பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டாக படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஒரு ப்ரொடியூசர் இவ்வளோ தூரம் கொண்டாடுறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் தான் இங்கே பேசப்படுதா இல்லை சின்ன பட்ஜெட் படங்கள் பேசப்படுது? இல்லை, கண்டென்ட் தான். ஓகே. சின்ன பட்ஜெட் படம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொன்று அவருடைய லவ் டுடே பெரிய ஹிட் ஆனதுனால இந்த படத்தை உடனே வாங்கிட்டாங்க. ஓடிடி வாங்கிருச்சு, சேட்டலைட் வாங்கிருச்சு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஒரு பக்கம் ஆர்வமாக இருக்காங்க. ஸோ எல்லாமா சேர்ந்து அவங்களுக்கு டேபிள் ப்ராஃபிட்டு. ஸோ இந்த சந்தோஷத்தை தான் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இந்த படமும் ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் 3வது படம் பண்ணாருன்னா அது இதை விட பெரிய பிஸ்னஸ் ஆகும். அதானே சினிமா. லாஸ்ட்டாக இதோட முடிச்சுக்கிறேன் சார். இட்லி கடை விசஸ் குட் பேட் அக்லி தான் என்ன நடந்துகிட்டு இருக்கு இட்லி கடையில். இந்த நீக் படத்தோட ப்ரொமோஷன் கூட தனுஷ் அவர்கள் வராமல் விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு அப்படின்றாங்க. 10 வரது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரப்போறாரா இல்லை கொஞ்சம் ஆகஸ்ட் வரைக்கும் தள்ளி போக வாய்ப்புகள் இருக்கு? இட்லி கடை வந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக வருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க குறித்த நேரத்தில் படத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் தனுஷ் வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருடைய அக்கா பையனுடைய அந்த நிகழ்வுக்கே அவர் வரல, நான் அங்கே வேலை இருக்குது எனக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருன்னா நம்ம சொன்ன நாளில் வரணுங்கிற ஒரு கணக்கு தானே. பட் இங்கே வந்து திரையுலகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் குட் பேட் அக்லி அஜித் படம் பெரிய படம், அது வந்து ஏற்கனவே வந்து ரசிகர்கள் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தால் கூட இந்த படம் வந்து ஒரு கலகலப்பான படமாக வந்திருக்கு, அதனால் கொஞ்சம் எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்கன்னு கட்டாயமாக கேட்பாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் வேணுன்னா ஒரு வாரம் தள்ளி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது ஒரு வாரம் முன்னாடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு குட் பேட் அக்லி சொன்ன நேரத்தில் வர்றதுக்கு அங்கே ஒரு பெரிய முயற்சி நடக்குது. ஏன்னா அந்த படத்துக்கும் நிறைய பஞ்சாயத்துகள் இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க சால்வ் பண்ணிட்டு சொன்ன நேரத்துக்கு வரணும்னா அவங்க ஒரு பக்கம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க கரெக்டாக வர்ற பட்சத்தில் இந்த படத்தை தான் கொஞ்சம் முன்ன பின்ன நகரத்தை ட்ரை பண்ணுவாங்களே தவிர, இதுவும் அதே நேரத்தில் வந்துச்சுன்னா பாதிக்கப்பட போகிறது இட்லி கடை தான். ஏன்னா எவ்வளோதான் நல்ல படமாக இருந்தாலும் அஜித் படம் வரும்போது அதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க தியேட்டருக்காரங்க. ஸோ அதனால் என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரில. நீங்கள் சொன்னீங்க அந்த இட்லி கடையோட அது வந்துச்சு அப்படின்னா இதுக்கு தான் கொஞ்சம் ஸ்க்ரீனிங் குறையும் அப்படின்ட்டு. குட் பேட் அக்லியில் என்ன சார் பிரச்சனை? அவங்க டேட் இதுலையாவது வந்துடுவாங்களா? ஏன்னா பொங்கலுக்கே ரெடியானாங்க. எவ்வளோ தூரம்? இல்லை அவங்க ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. அதான் பெரிய சார். ஆமாம், இல்லை பெரிய நிறுவனமாக இருந்தால் கூட சில பிரச்சனைகள் இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணிவிட்டு வரணும். இன்னொன்று வந்து இட்லி கடையை வந்து ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுது. ஆமாம், அதை வந்து இவர் ராகுல் பண்ணுறாரு. ஸோ அங்கே ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒன்று இருக்கும், நீ பின்னாடி போறியா நான் பின்னாடி போகிறேனாங்கிற மாதிரிலாம் சில கிளாஷஸ்லாம் இருக்குது. ஸோ அது அந்த நேரத்தில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் இப்போதைக்கு April 10th வந்து இதுதான். மைத்ரியோட முடிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் நெல்சனுக்கும் மைத்ரி மூவிஸ்லேருந்து ஒரு 50 கோடி ரூபாய் அட்வான்ஸ் கொடுக்குறதாகவும், இல்லை சம்பளமே பேசினதாகவும், அதில் ஒரு அட்வான்ஸும் போயிருக்கிறதாகவும், அந்த படத்தில் ஜூனியர் NTR பண்ணுறதா நிறைய விஷயங்கள் தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. சாத்தியமா சார் இது? சாத்தியம் இல்லாமல் 50 கோடி கட்டாயமா இந்த படத்துக்கே பெரிய சம்பளம் வாங்கியிருக்காரு ஜெயிலர். ஆமாம்மா ஆமாம், ஜெயிலர் 2க்கே கிட்டத்தட்ட அவ்வளோ சம்பளம் அவர் வாங்கியிருக்காரு. ஆமாம்மா, அதனால் வந்து இந்த 50 கோடிங்கிறது ஒரு பெரிய தொகையெல்லாம் கிடையாது. இந்த ஜெயிலர் 2வும் பெரிய ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவர் கேட்குறது தானே. இப்போ 60 கோடி 70 கோடி சர்வசாதாரணமாக கேட்குறாங்க இயக்குனர்களே. இப்போ அட்லியெல்லாம் வந்து அவ்வளோ பில்லு போட ஆரம்பிச்சிட்டாரு.
லோகேஷ் கனகராஜ் தான் தமிழில் வந்து பெரிய சம்பளம் வாங்குகிற ஒரு இயக்குனராக இருக்கார் இப்போதைக்கு. ஓகே. அவருக்கு ஈக்குவலாக சம்பளம் வந்து நெல்சன் வாங்கியிருக்காரு. ஸோ அதனால் வந்து 50 கோடிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. பட் இந்த படத்தை முடிச்சுட்டு அவர் தெலுங்கு கமிட்மெண்ட் ஒன்று இருக்கு. ஓகே. ஆனால் ஜெயிலர் 2 தான் அடுத்து படம் வர. ஏன்னா ரஜினி அவர்கள் கூலி முடிச்சுட்டு ஒரு பிரேக் எடுக்க போகிறதாகவும் ஆன்மீக பயணம் கொஞ்சம் இருக்கிறதாகவும் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். உண்மைங்களா இல்லை ஜெயிலர் 2 உடனே தொடங்குறாங்க? இல்லை ஜெயிலர் 2 வந்து உடனே துவங்குறாங்க. ஓகே. அதற்கப்புறமும் அவர் வந்து மணிரத்னம் படத்தில் நடிக்கிறாரு. அது ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து அவர் நான் ஸ்டாப் தான். ஆமாம். சிறப்பு. ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் வழக்கம் போல எங்களோட பகிர்ந்துட்டு நன்றி. நன்றி.